வணக்கம். மட்டக்களப்பு மாவட்டம் வாகரை பிரதேசம் பால்சனை தமிழ் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கற்றல் உபகரணங்களை சுவிஸ் நாட்டில் வசித்து வரும் அஜின் செல்வராஜா என்பவரின் நிதி பங்களிப்புடன் வைகரை அறக்கட்டளையினர் வழங்கி வைத்துள்ளனர். இவ்நிகழ்வில் பாடசாலையின் பிரதி அதிபர் மற்றும் பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தினர் மற்றும் பாடசாலையின் அபிவிருத்தி சங்கத்தினரும் இணைந்து கொண்டனர். இங்கே கல்வி பயிலும் மாணவர்கள் கூறுகையில் தங்களால் பகுதி நேர வகுப்புகளுக்கு செல்ல முடியாது உள்ளதாக கூறினார்கள். இதற்கு காரணம் என்னவென நாங்கள் வினவிய போது பொருளாதார நெருக்கடியே காரணம் என பதிலளித்தனர். எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உதவும் உள்ளம் கொண்ட நீங்கள் முடிந்தால் இம்மாணவர்களுக்கான பகுதி நேர வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தாங்களுக்கான இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்த வைகரை அறக்கட்டளையினருக்கும் அஜன் செல்வராஜா அவர்களுக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். பாடசாலையின் மாணவர்கள் பாடசாலையின் பிரதி அதிபர் கூறுகையில் இந்த பாடசாலைக்கு பல்வேறு தேவைகள் உள்ளதாக கூறினார். தொகுதி கற்றல் உபகரணங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கற்றல் உபகரணத்தினை வழங்கி வைக்க யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் சுவிஸ் நாட்டை பதிவிடமாகவும் கொண்ட அஜின் செல்வராஜா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அஜின் செல்வராஜா அவர்களுடைய இந்த பிறந்த நாளிலே அவர் இந்த சிறந்த ஒரு கொடையை செய்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் மிகவும் சிறப்பும் செல்வம் சிறப்பும் பெற்று நீண்டொரு காலம் ஆள வேண்டும் என வாழ்த்துகின்றோம். அவருடைய அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட கொடை உணர்வு எமது கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் உள்ள மாணவர்களுக்கு அந்த கொடை கிடைத்திருக்கிறது. அதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது மட்டக்களப்பு வாகரை பால்சனையைச் சேர்ந்த தமிழ் மகா வித்தியாலய பாடசாலையில் கஷ்டப்பட்ட மாணவர்களை இனங்கண்டு அம்மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வைகை அறக்கட்டளை நிலையத்தினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எங்களுடைய பாடசாலையின் சார்பாக விண்ணப்பம் உண்டு. வைகரை அறக்கட்டளையிடம் நான் முன்வைப்பது என்னவென்றால், இங்கே இவர்கள் போன்று பல மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் தன்னுடைய கல்வியை தொடர முடியாத மாணவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவ்வாறான மாணவர்களுக்கு இவ்வாறான உதவிகளை வழங்கி வைத்தால் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் நமது பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு மாதிரி வினாக்கள் வழங்கி அவருடைய பரீட்சையினுடைய புள்ளிகளை கூட்டுவதற்கான போட்டோகாபி மெஷின் எங்களிடம் ஒன்றுதான் உள்ளது. அதுவும் அடிக்கடி பழுதடைவதனால் எங்களுடைய தொடர்ச்சியாக அந்த பயிற்சி வினாக்களை அடித்து வழங்குவதில் சிரமம் ஏற்படுகின்றது. எனவே எங்களுடைய பாடசாலை நலனை கருத்தில் கொண்டு ஒரு போட்டோகாபி மெஷின் வழங்கி வைத்தால் உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் பல்கலைக்கழகம் கல்வியற் கல்லூரி கிடைத்தும் பல மாணவர்கள் போறதற்கு பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அதுக்கான செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அவ்வாறான மாணவர்களுக்கும் இவ்வாறான உதவிகளை வழங்கி வைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் தவணை முடிந்து, அதாவது வருடம் முடிந்து அடுத்த வருடத்துக்கான கற்றல் ஆரம்பிக்கின்ற போது அநேகமான மாணவர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிப்பது குறைவாக இருக்கிறது. அதை ஆய்வு செய்கின்ற போது புது வகுப்புக்கான கற்றல் உபகரணங்களை பெற்றுக்கொள்வதில் சிரமம் ஏற்படுவதனால் மாணவர்கள் பாடசாலையில் இடைவிலகிறார்கள். அவ்வாறான மாணவர்களுக்கும் அவர்களுடைய கல்வியை தொடர்வதற்காக உங்களால் இயன்ற கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தால் அந்த மாணவர்களுடைய கல்வியை நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் இந்த
கமிட்டியினரிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். உங்களால் இயன்ற உதவிகளை இந்த பாடசாலைக்கும் எமது பிரதேசத்துக்கும் வழங்குவீர்களாக இருந்தால் நாங்கள் கல்வியிலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதனை இந்த நேரத்தில் கூறி வைக்கின்றேன். தற்போது எங்களுடைய கையில் இருப்பது வெறும் கல்வி மாத்திரமே. இந்த கல்வியின் ஊடாகத்தான் மக்களிடம் மாணவர்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் மாற்ற முடியும் என்ற கருத்தையும் இங்கே நான் பதிவு செய்திருக்கிறேன். நன்றி. எனக்கும் நிறைய கனவுகளாக இருக்குது. இந்த உதவி மூலமாக அந்த கனவை அடைய முடியும். அடைகிறதுக்கு நீங்க முழுமையான அந்த உதவி இந்த வளர்ச்சியை நாங்கள் மென்மேலும் சிறந்த முறையில் கொண்டு போக வேண்டுமானால் கல்வியில் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கின்றது. நாங்கள் கல்வியை கற்றால் தான் எங்களுடைய கிராமத்தில் எங்களுடைய பிரதேசத்தில் வழங்கலாம். நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் எங்களுடைய இந்த அழைப்பு செய்த வைகையாரை அறக்கட்டளை எங்களுடைய பாடசாலை சார்பாக எங்களுடைய கிராமம் சார்பாக எங்களுடைய பிரதேசம் சார்பாக நன்றியை தெரிவிப்பதுடன் இந்த மாணவர்களுக்கான பகுதிகளை வழங்கிய அரசு நாளைக்கான அவர்களுக்கு மேலும் அதற்கான வாழ்த்துக்களை தங்களுடைய அவர்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பழைய மாணவர் சார்பாக மீண்டும் ஒரு முறை வைகரை அறக்கட்டளை என்னுடைய வாழ்த்துக்களை. இந்த பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்த அஜின் செல்வராஜா அவர்களுக்கும் வைகரை அறக்கட்டளையினருக்கும் எமது எழுவோம் வாகரை யூடியூப் சேனலின் ஊடாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.